Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 12th standard 8th unitல exercise 8.7ல firstல third sum பார்க்க போறோம். So g of x, y, z equal to root of 3x square plus 5y square plus z square whole divided by 4x plus 7y. Right? So என்ன find பண்ண சொல்லிருக்காங்க? Homogeneous function with degree find பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ என்ன ஃபைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு லேம்டாவை கொண்டு அப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ ஜி ஆஃப் லேம்டா எக்ஸ், லேம்டா ஒய், லேம்டா இசட். செகண்ட் சம்மில் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். டவுட் இருக்கவங்க ஒருக்கா போய் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம் பார்த்துட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 into lambda square x square plus 5 lambda square y square plus lambda square z square. என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, x இருக்க இடத்துலலாம் lambda x போட்டிருக்கேன், y இருக்க இடத்துல lambda y, அடுத்து z இருக்க இடத்துல lambda z. ஸோ z square அப்படிங்கப்போ lambda square z square அவ்வளோதான். divided by 4 xனா lambda x plus 7 lambda ஒய்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதில் லேம்டா ஸ்கொயர் காமனாக இருக்குதுல்ல, ஸோ வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ ரூட் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே லேம்டா காமனாக இருக்குது, ஸோ லேம்டா 4x ப்ளஸ் 7y. ஓகேவா? இப்போது இந்த சம பார்த்தீங்கன்னா சிலவங்க டக்குன்னு என்ன செய்துருவாங்க, இந்த லேம்டாவுக்கும் இந்த ஸ்கொயரையும் கட் பண்ணிடுவாங்க. அது தப்பாயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து ஹோல் ரூட்டுக்குள்ளே இருக்குது, இது வந்து நார்மல் டேர்மாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். கரெக்டாக? ஸோ நான் லேம்டாவை வெளியே எடுத்துக்கிறேன். சரியா? லேம்டாவை மேலே வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். ஓகே? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா இன்ட்டு 4x ப்ளஸ் 7y. ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம லேம்டாவை கேன்சல் பண்ணலாம், ஆனால் நமக்கு ஆன்சரில் என்ன இருக்கணும், லேம்டாக்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட டிகிரின்னு ஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேம்டாவையும் டிவைடில் இருந்தால் என்ன செய்வோம், மைனஸ் பண்ணுவோம், பவர்ஸாக மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேமை கேன்சல் பண்ணி விட்டுடலாம், ஆனால் நமக்கு லேம்டாக்கு பவரில் இருக்க டிகிரி தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக லேம்டாக்கு வேல்யூ வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை 4x ப்ளஸ் 7y. ஓகே, இப்போ இது எதோட வேல்யூ, கொஷினில் இருக்க சேம் வேல்யூ வந்துட்டா. ஓகே, இதில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக், லேம்டாக்கு மட்டும்தானே ரூட்டு கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு ரூட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கிடைக்குது நமக்கு, இப்போது வந்துட்டு g ஆஃப் x, y, z கிடைச்சிட்டு. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் 1 மைனஸ் 1 0. இந்த ஹோல் டேர்முக்கு நான் என்ன போடுறேன், g ஆஃப் x, y, z. இதென்ன ஃபைன் பண்ணணும், g ஆஃப் லேம்டா x, லேம்டா y, லேம்டா z which is equal to லேம்டா பவர் 0 into g ஆஃப் சம் ஃபங்க்ஷன். ஸோ இதோட டிகிரி என்ன, 0. ஓகே, ஸோ ஆன்சர் எப்படி கொடுக்கலாம், g ஆஃப் x, y, z is a homogeneous function of degree 0. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் போடுறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.